அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. அவருக்கான சூழல் எப்படி இருக்கு? இப்போ திரும்ப மீண்டும் பாஜக தலைவராக வரப்போறாரா, இல்லை இந்த இதை மாத்திட்டு எடப்பாடி அவர்களுடைய தலைமை? ஒரு விஷயங்களுங்க, தமிழ்நாட்டில் பாஜக என்பது அண்ணாமலை அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய இளம் தலைமுறைக்கு பொது ரத்தத்தை பாய்ச்சினார். திமுகவுடைய ஊழல்களை வெளிச்சம்படி யாருக்கு இதுவரைக்கும் யாருமே திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியாதுங்க. சீமான் 15 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு, ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. அதிமுக இருக்கும்போது பேசினா திமுகவும் பேசிட்டு தான் இருக்காரு. இல்லை சீமான் ஒரு விஷயங்களுங்க, யாருமே எதிர்த்து பேச முடியாது அப்படிங்கிறது கிடையாதுல்ல. இல்லை ஒரு விஷயங்களுங்க, அந்த ஆட்சிக்குள்ள வந்து அந்த துறை மந்திரியானவர்னா அந்த துறையுடைய நாகா வச்சு அதிகார துஷ்பிரகர்களா, அதுவும் ரவுடிசம் தான். கலைஞருக்கு அடுத்தபடி முக ஸ்டாலின் எப்படியோ, முக ஸ்டாலின் அடுத்தபடி உதயநிதி எப்படியோ, உதயநிதி அடுத்தபடி இன்பநிதி எப்படியோ, அதே போல் அமைச்சர்களிலும் எல்லா அமைச்சர்களும் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை உருவாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய திமுக ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் மத்திய உளவுத்துறை கண்காணித்து கொண்டிருக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க, 2024 சாராயம் இல்லாத ஒரு மாநிலம் அமையும். 200 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இல்லை 200 இல்லை, அது நீங்கள் சொல்கிறது என்ன, 200 தொகுதிகள்னா தொகுதிக்கு 100 கோடி ரூபா அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் இந்த திமுக ஆட்சியை 3ஆக பிரிங்க. ஒன்று கலைஞர் டீம், இன்னொன்று முக ஸ்டாலின் டீம், இன்னொன்று உதயநிதி டீம். இந்த டீம்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலிபாபாவுடைய நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க. எப்படின்னா அது எப்படி டீம்னு சொல்லுவீங்க? அடுத்தடுத்த தலைமுறைகள் வராங்க. அது என்ன குடும்ப ஆட்சி அவங்களுக்கு? அப்போ நீங்கள் ஜெயலலிதா டீம், எம்ஜிஆர் டீம், எடப்பாடி டீம் அப்படி சொல்லுவீங்க? அதாவது இன்னைக்கு வந்து முதல்வருடைய ஊழல் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறக்கூடிய சில அமைச்சர்களை ஏன் வந்து கொக்கரிக்கிறாங்கன்னா, அந்த முட்டு கொடுப்பதில் நீயா நானா. இந்த சந்திக்கு பிறகு திமுக கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருக்குது. மக்கள் சொல்லல்லா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த ஆட்சியை உரைத்து எரிய வேண்டும் என்று அமித்ஷா முடிவு செய்துள்ளார். ஆனால் இப்போ அமித்ஷா சொன்ன என்னன்னா, என்டிஏ தலைமையில் தமிழ்நாட்டில் 2026 இல்லை அது வந்து காமன் பிராண்டு. அதுக்கு எடப்பாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அது எப்படி சாத்தியமாகும்? அவர் சொல்லிட்டு போறாருங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. தங்களுடைய குடும்ப நலனுக்காக நடந்தக்கூடிய ஆட்சி, அதை தான் சீமான் போட்டு உடைச்சாரு. இவங்க எதாவது பண்ணாங்களா இல்லைன்னு. ஆகவே அவர் ஒரு விஷயங்களுங்க, சீமான் அவர்கள் இன்னைக்கு எவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறாங்க, சீமானை வந்து எவ்வளோ அட்டாக் பண்ணி எவ்வளோ பிரச்சனை குடைச்சல் கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் டெல்லி பயணம் திரும்பி வந்ததுக்கப்புறம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கூட்டணிகள் அமையும். நாங்கள் வந்து கூட்டணி என்ன 21 முன்னாடியே சொல்லிட்டோமா, பிப்ரவரி மாதம் தானே சொன்னோம், கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் தான் வந்து பெருசு பண்ணுறீங்க விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது கூட்டணிக்கான சாத்தியக்கூறு இருக்கா? அதாவது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வேலுமணி, தங்கமணி அவருடைய எம்பிக்கள் வந்து டெல்லியில் சந்திச்சிருக்காங்க. முதலில் வந்து மத்தியில் வந்து உள்துறை அமைச்சர் அவங்க சந்திக்கிறாங்கன்னா, அரசியல் சம்பந்தமாக தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள், தமிழ்நாடு அரசு இன்றைக்கி மக்களுக்கு விரோதமான பல சுழல துயரங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு திசை நோக்கி பயணிக்கின்றார்கள். அமைச்சருடைய பேச்சு சரி கிடையாது, அமைச்சருடைய சார்ந்த உறவினர்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளாக மக்கள் படக்கூடிய இன்னல்களை ஒரு அனலிஸ்ட் பண்ணதுக்கும் அவங்க போயிருக்காங்க. ஸோ இது 2 மணி நேரம் அந்த சந்திப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணியான ஒரு நிலைப்பாடு தப்பு இல்லை. வந்து நீங்கள் ஒரு ஊரில் போகிறீங்க, சொந்தக்காரங்களை பார்க்க போகிறீங்க, என்னங்க நல்லா சௌக்கியமாக, கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அந்த சபையில் சந்திக்கும் போது இப்படி நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக, பிள்ளைங்க எப்படி இருக்க, நம்ம இயல்புதான நிலைப்பாடு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய திமுக ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் மத்திய உளவுத்துறை கண்காணித்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் உள்துறை அமைச்சரும் அதை ரொம்ப கண்காணித்துக்கிட்டு இருக்கின்றன. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா 2014க்கு பிறகு டெல்லி நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா திமுகவும் திமுக சார்ந்த எம்பிக்களும் பார்த்திங்கன்னா மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ தனக்கு வாக்களித்த மக்களுக்கான நலனுக்காகவோ இவர்கள் அங்கே போராடுவது கிடையாது, கேட்பதும் கிடையாது. அண்டை மாநிலத்திலெல்லாம் தங்களுடைய மாற்று கருத்துடைய சிந்தனையாளர்களாக இருந்தாலும் தன்னுடைய தொகுதிகளுக்கும் மாநில வளர்ச்சிக்கு கொண்டு போகிறாங்க, டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்குள்ள எம்பிக்களை வந்து முழுக்க பிஜேபி எதிர்ப்பான ஒரு கருத்துக்களை தான் அங்கே கொண்டு வராங்களே தவிர்த்து மக்களுடைய வளர்ச்சிக்கான, தமிழக மக்கள் வளர்ச்சிக்கான ஒரு நிலைப்பாடு கொண்டு போகிறது கிடையாது. 2வது, இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக, உதாரணத்துக்கு இருமொழி கொள்கை இருக்குது,
அதேபோல் தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் இருக்குது. பொதுவாக ஒரு முதலமைச்சருக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த ஒரு மத்திய அரசு மேலே கோரிக்கை வைக்கும்போது அந்த நாடாளுமன்ற குழுக்களோ அல்லது முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சம்மந்தப்பட்ட லாகா அமைச்சரோ சம்மந்தப்பட்ட மத்தியில் உள்ள அந்த அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து அதுதான் வழக்கம், அல்லது கடிதம் எழுதினீர்கள். எதுவுமே நீங்கள் செய்யாமல் உடனடியாக என்னென்னா இந்தியாவில் பிஜேபி எதிரான அரசியல் கட்சிகளை திரட்டி தென்னிந்தியாவில் உள்ள சில மாநில முதலமைச்சர்களை அழைத்து மாநில அந்த பிரச்சனைகள் இருக்குது, தொகுதி மறுசீரமைப்பில் நமக்கு ஆபத்து இருக்குது என்று சொல்லி இல்லாத ஒரு மேட்டர் சொல்லக்கூடாது. உங்களுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைனா கூட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் கஷ்டம் புகார் கொடுக்குறீங்க. அதே போல் உங்கள் பிள்ளைய பள்ளிக்கூடத்தை சாக்கணும், அதுக்கான நீங்கள் ஸ்கூலில் வந்து எந்திரிச்சாக்கப்புறம் நீங்கள் மனு கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம நீங்கள் வந்து என்ன அப்படின்ட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தமாகும்? இதில் வந்து தொகுதிகள் குறையும், அதனால தானே அவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணி விஷயம் பண்ணிட்டு இருக்கு. இல்லை ஆர்கனைஸ் குறையினா நீங்கள் உங்களுடைய அதாவது நீங்கள் ஒரு முதலமைச்சர், நீங்கள் என்னைக்கில் நீங்கள் தொடர்ந்து இங்கே ஆட்சி நடத்துகிறீங்க அரசியல் பண்ணுறீங்க போது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அந்த அமைச்சரை சந்தித்து நீங்கள் மனு கொடுக்கணும். ஃபஸ்ட்டில் அவங்க ரிப்ளை கொடுக்காட்டா தான் நீங்கள் முன்னாடி இது பண்ணணும். வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி போராட்டம் பண்ணுறாங்க, பொதுக்கூட்டம் பண்ணுறாங்கன்னா அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சட்ட சிக்கல் இருக்கும்போது அந்த சார்ந்த அந்த துறை அந்த யாருக்கு தேவையோ அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் அனுமதி கொடுத்து என்ன பண்ணுறாங்க? இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை முறை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை பண்ணுறாங்க பேரணி கூடாதுன்னு. அப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கம் பேர் நடத்தாமல் இருக்குதா? நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி அதன் மூலமாக தீர்ப்பு பெற்று தான் அங்கே நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு குறைந்தபட்சமாக நீங்கள் அந்த கோரிக்கை கூட பண்ணாமல் அப்போ இதனுடைய உள்நோக்கம் என்ன? இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக திமுக எடுக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் நம்மளை இந்தியா முழுவதும் நம்மளை வந்து நம்முடைய அரசியல் நம்முடைய முதலமைச்சரை பேசும் பொருளாக ஒரு நிலைப்பாடு உருவாக்க வேண்டும் என்று தான் திமுக எம்பிக்களும் திமுக அமைச்சர்களும் திமுக தலைமையும் உள்ள நிலைப்பாடு. அத்தகைய நிலைப்பாட்டில் தான் அன்றைக்கி இப்போ அவங்க வந்து மறுசீரமைப்பு அந்த விவகாரத்தில் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அதை வந்து இந்தியா முழுவதும் பேசக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கி பாஜக அரசை தர்மசங்கடமான நிலைமையில் உருவாக்கியது திமுக. இது வந்து அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து தங்களை தப்பிக்கிறதுக்காகவும் தாங்கள் செய்யும் ஊழல்களை மறைத்துக் கொள்வதற்காகவும் மக்களிடம் சில கருத்துக்களை சொல்லி மடைமாற்றக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தகைய பல சூழ்நிலைகள் தான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து உள்துறை அமைச்சர் சந்தித்து பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த நிலைப்பாடை பார்க்கின்ற போது 2026 ஏன்னா ஏற்கனவே அது சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க, 2024 சாராயம் இல்லாத ஒரு மாநிலம் அமையும், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமையும் என்னோட கருத்தை சொல்லியிருக்காரு. அப்போ அதனுடைய நிலைப்பாடு என்ன? அவனுடைய நிலைப்பாடு என்ன? 2026 நிச்சயமாக திமுகவை வீழ்த்த அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைப்போம் என்று அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கின்றது. அந்த நிலைப்பாடு இருக்கின்ற போது அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 2026 அதிமுக தேமுதிக பாட்டாளி கட்சி பாஜக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக திமுகவை வீழ்த்த முடியும். அந்த நிலைப்பாடில் வருகின்ற போது விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் பயணம் செய்வார் என்று சொல்ல முடியாது. ஏன்னா விஜயும் விஜய் வந்து அதிமுக நம்பி இருக்கிறாரு, அதிமுக விஜய் நம்ம வந்தால் ஓகே என்னோட நிலைப்பாடில் இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடில் வந்து இனிமேல் இந்த விஜயும் அதிமுகவை இணைந்து செயல்படுவார்கள் என்பது இன்றைக்கி ஒரு 80% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த சந்திப்பு டெல்லியில் அந்த மாதிரி பாலமான ஒரு கட்டமைப்பான ஒரு சந்திச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் இன்றைக்கி விஜய் அவர்களும் அல்லது இவங்கெல்லாம் பிஜேபி அதிமுக சேர்ந்த கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 25 சீட்டு கூட திமுக கூட்டணி வாங்காது. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களும் மனப்புழக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து 200 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இல்லை 200 இல்லை அது நீங்கள் சொல்கிறது என்ன 200 தொகுதிகள்னா தொகுதிக்கு 100 கோடி ரூபா அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கு முழுக்க இந்த முறை திமுக ஆட்சியில் முழுக்க ஊழல் தான் அவங்களுடைய குறிக்கோள் தவிர்த்து மக்களை பெற்று, அதாவது ஒரு மாநில முதல்வர் எப்படி இருக்க வேண்டும்? காமராஜர், ராஜாஜி, பக்தவசலம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போன்ற தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆட்சி அமைச்சாங்க. மக்களுக்கு என்ன தேவை பார்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் காமராஜர் கொடுத்த திட்டம் தானே. அது வச்சுனா எல்லாருமே என்ன அரசியல் நடத்துகிறாங்க. வந்து அப்படிக்கின்ற போது ஆட்சி எப்படி இருக்குன்னா மக்களுக்கான ஆட்சி இருக்க வேண்டும். மக்கள் இன்பம் துன்பங்கள் துயரங்கள் துர்க்கங்களும் பங்கேற்று அவர்களுக்கு வந்து இரண்டான ஒரு கலந்தாக இருந்தாலும் ஒரு ஆட்சி நல்லாக ஒரு எம்ஜிஆர் அப்படி தான் ஆட்சி அமைச்சாருங்க. அண்ணாதுரை அப்படின்னா கூட அப்படி தான் இருந்தார். ஆனால் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு நீங்கள் இந்த திமுக ஆட்சியை 3ஆக பிரிங்க. ஒன்று கலைஞர் டீம், இன்னொன்று மு க ஸ்டாலின் டீம், இன்னொன்று உதயநிதி டீம். இந்த டீம்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலிபாபாவுடைய நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க. எப்படின்னா எப்படி டீம்னு சொல்லுவீங்க? அடுத்தடுத்த தலைமுறைகள் வராங்க. அது என்ன குடும்ப ஆட்சி அவங்களுக்கு?
அப்படி பார்த்தா நீங்கள் அண்ணாதுரைக்கு பிறகு அண்ணாதுரை உறவினர்களே நீங்கள் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜெயலலிதா டீம், எம்ஜிஆர் டீம், எடப்பாடி டீம் அப்படி சொல்லுவீங்க? நம்ம இருக்கு. அதாவது எம்ஜிஆருடைய ஆட்சி காலங்களுடைய பயணித்தவர்கள் அவர்களும் மக்களுக்காக தான் ஆட்சி அமைச்சாங்க, ஓரளவுக்கு மனசாட்சியோட நல்லா பண்ணாங்க. அது பிறகு அது ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவை ஆதரவாக ஜேணின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி நிலைப்பாடு இருந்தது. இப்போ எடப்பாடி டீம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு எடப்பாடி அவருக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க. ஏன்னா அதுலேருந்து ஓபிஎஸ் வெளியே போயிட்டாங்க, சசிகலா அம்மா அங்கே இல்லை, டிடிவி தினகரன் இல்லை. அப்படின்னால் இந்த கட்சி என்பது எடப்பாடிக்கான ஒரு கட்டமைப்பு அங்கே உருவாக்கி இருக்குது. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் ஆலிபாபாவும் 40 திருடர்களும் படம் பார்த்தீங்களா? அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆலிபாபா பாஸாக இருப்பார், 40 திருடர்களும் அவங்களுக்கு பாஸுக்கு உத்தரவு வியாட்டு ஒபேன்ற நிலைப்பட்டிருப்பாங்க. அரசியல் சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் 67க்கு பிறகு அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இங்கே இருக்குது. இப்போது இன்றைக்கி சமீப காலமாக பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு கருத்துக்களை திமுகவை சேர்ந்த சில 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 அமைச்சர் தான் அறிக்கை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ED/IT ஊழல் வழக்கில் பொன்முடி, துரைமுருகன், பல அமைச்சர்கள் இது ஏவா வேலு போன்ற பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க ஏதாவது வார்த்தை வைக்கிறாங்களா? காரணம் மடியில் நிறைய கணம் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீனியர் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா கலைஞரைக்கான ஒரு பேட்ச், அது கலைஞருடைய பேட்ச். அவங்க எப்படின்னா எப்போ என்ன செய்யணும், ஏன்னா அவங்க ஒரே ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா சட்டத்துறைகளை அவங்க கரைத்து எடுத்து குடித்து வைத்துள்ளார்கள். அதனால் சட்டத்தின் வழியாக எப்படி தப்பிக்க வேண்டும், எப்படி பயணிக்க வேண்டும் என்பது கலைஞருடைய டீமுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் டீம். இந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய டீம் தான் சேகர்பாபு போன்றவர்கள் இருக்கிறாங்க. சேகர்பாபு எத்தனை கட்சி போய்ட்டு அவர் என்ன சொல்கிறார், அதிமுக பிஜேபி ஒரு பீஸான பல்பு, அமித்ஷாவுக்கு ஜம்பெல்லாம் இங்கே பலிக்காது என்று சொல்லுது. உங்களை விட சீனியரான தலைவர்கள் KN நேரு அவர்கள் இருக்கின்றார்கள், பொன்முடி இருக்கின்றார்கள், துரைமுருகன் இருக்கின்றார்கள், ஏவாவில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உங்களை விட 1000 மடங்கு சீனியர் தலைவர்கள், 1000 மடங்கு பொருளாதாரத்தில் பெரிய மனிதர்கள். அவர்களெல்லாம் உங்களை போன்று ஒரு ஆளுங்கட்சியை பற்றியோ அல்லது தரைக்குறவை பற்றி பேசுவதை நாகரிகமாக பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த என்ன வரும்னு. இன்றைக்கி முதல்வருடைய ஊழல் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறக்கூடிய சில அமைச்சர்களை ஏன் கொக்கரிக்கிறாங்கன்னா, அந்த முட்டு கொடுப்பதில் நீயா நானா, இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. இன்றைக்கி திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 40 சீடர்கள்லாம் உருவாக்கி அது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேட்சும் அந்த மாதிரி வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது 38 மாவட்டம். இந்த 38 மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலங்கள், நிலக்கபலீகரன், ரியல் எஸ்டேட்டுகள், டிடிசிபி அப்ரூவ்டு, CMD அப்ரூவ்டு, பில்டர்ஸு, இது தொழில் ரீதியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லாம் சொல்லலா துயரங்களை ஆழ்த்திருக்கிற அந்த அளவுக்கு ஊழலின் உச்சக்கட்டமான ஒரு. சரி, இப்போ ஊழல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக ஆட்சியிலையும் இருந்திருக்கு. நம்ம இப்போ கரண்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா டிடிவி OPS அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒளி தெரிகிறதுன்னு OPS சொல்கிறாரு. டிடிவி அம்மாவுடைய சீடர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அதிமுக வலிமை பெற்று ஆட்சி அமைக்க தேரிடும்னு சொல்கிறார். இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% இருக்குது. டிடிவி தினகரன் ஆரம்ப காலத்திலே என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பொது எதிரி திமுக. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, நமக்கு பொதுவான எதிரி அது திமுக. ஆகவே திமுகவை எதிர்த்து நாம் அரசியல் நடத்த வேண்டும். இப்போ நல்ல பருவநிலை இருக்கின்றது. ஆகவே கருத்துக்களை கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை களைந்து ஒருங்கிணைந்து நீங்கள் செயல்பட்டால் ஆட்சி அமைக்க முடியும்னு டிடிவி அதான் சொல்கிறாங்க, OPS அதான் சொல்கிறாங்க. அந்த மனநிலை தான் சசிகலாவும் பல முறை இந்த தான் அழுத்த சொல்கிறாங்க. எங்கே தான் பிரச்சனை இல்லை, குடும்பத்தினா 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால் இதெல்லாம் நம்ம எல்லாம் பலசெல்லாம் மறந்துட்டு புதுசாக ஒரு நிலைப்பாடு உருவாக்கி எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம்னு நினைக்கிறாங்க. இத்தகைய செயலை தான் அமித்ஷாவும் விரும்புகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம், எப்படி அதிமுக கூட்டணி ஆனால் சசிகலா அம்மையார் வருவார்களா, டிடிவி வருவார்களா, OPS வருவார்களான்னு சொல்லலாம். எல்லாரும் வருவாங்க. இந்த கூட்டணியான ஒரு நிலைப்பாடு உருவாகும் போது அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள் டெல்லி பாஜக செயல்படும். தமிழ்நாடு பாஜக இதில் ஈடுபடாது. டெல்லி பாஜக. எடப்பாடி சொன்னது என்னென்னா OPS அவர்கள் திரும்ப அழைக்க மாட்டோம், பிரிந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அறிக்கை சொல்லியிருக்காப்புல. இல்லை, அது ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு என்ன விஷயம்னா, EPS அவர்களை பொறுத்தவரையிலும் என்ன அவங்களுக்கு ஒரு சில பயம் என்ன இருக்குன்னா, நம்ம கடந்த காலத்தில் செய்த ஆட்சியில் சில தவறுகள் இருக்கலாம், அந்த தவறுகளை வைத்துக்கொண்டு திமுக நம்மளை பழி வாங்குமா என்ற மனநிலையில் எடப்பாடி அண்ணன் இருக்கிறாரு. இதுக்கு தான் அவர் சில பிட்டி கொடுக்காம அதனால தான் அவர் சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் 6 மாதம் போகட்டும் இன்னொன்று நிலைப்பாட சொல்கிறாங்க. அதனால தான் எப்பவுமே மடியில் கனவு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் பயம் இருக்க தானே செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது
ஐபிஎஸ் வந்து அந்த மாதிரி சில தயக்கங்கள் அவர் மனசில் இருக்குது. மற்றபடி அவங்க கூட இருக்கிற வேலுமணி அண்ணனுக்கோ அல்லது தங்கமணியார்களுக்கோ யாருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இன்றைக்கி பாஜகவோட சேர்ந்து செயல்படுத்தால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், திட்டங்கள் நிறைய கொண்டு வர முடியும். இங்கே போய் அங்கே போய் எதிர்த்து சண்டை போட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மனநிலை ஏடிஎம்கள் எல்லார்ட்டையும் இருக்குது. ஸோ அதனால் எடப்பாடி அண்ணன் காலம் நேரம் இன்னும் விரைவில் கணிந்து வருகின்ற காரணத்தினால் அவர் கண்டிப்பாக, காரணம் என்னன்னால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு பேச்சாளர்களோ அதிமுக சார்பில் வரக்கூடிய தொலைக்காட்சி விவாதத்தில் வரக்கூடியவர்களோ யாரும் பெரிய அளவுக்கு பாஜகவை இன்று வரையிலும் அட்டாக் பண்ணிலாம் பேசுறது கிடையாது. அட்டாக் பண்ணி பேசக்கூடாதுன்னு கட்சி தலைமை ஒரு சைலண்ட் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடாதுன்ட்டு, அண்ணாமலை எதிராக இல்லை, டெல்லி பாஜகவுக்கு எதிராக கருத்துக்களை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணக்கூடாது என்ற நிலைமையில் அதிமுக மனநிலையும் இருக்குது. அதில் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இன்னும் ஒரு 3-4 மாதம் வரைக்கும் எடப்பாடி அண்ணன் அவர்கள் கொஞ்சம் டியூனை கொஞ்சம் குறைச்சி தான் அவர் பயணிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் டெல்லியில் எடப்பாடி அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார், இருமொழி கொள்கை எப்படி நீங்கள் பேசுங்க, தொகுதி மறுசீரமைப்பு எப்படி பேசுங்க என்ன சொல்கிறாரு வந்து. ஆனால் இந்த சந்திக்கு பிறகு திமுக கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருக்குது. காரணம்னா இந்த வெற்றி வாகை சூடுவதற்கான பிரகாசமான நிலைப்பாடு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவுக்கு எங்கேயுமே மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடையாது. அரசு ஊழியர்கள் அனைவருமே எதிர்ப்பான ஒரு மனநிலையில் உள்ளார்கள். இத்தகைய சூழ்நிலையில் எல்லா பொருட்களையும் விலைகளை ஆட்டி மக்கள் சொல்லல்லா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த ஆட்சியை துடைத்து எறிய வேண்டும் என்று அமித்ஷா முடிவு செய்துள்ளார். ஆகவே இப்போ நீங்கள் திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது, இங்கே ஒரு அதிருப்தி இருக்காங்க மக்கள் அப்படின்னு இருந்தாலுமே அதை தாண்டி வந்து பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது, அதிருப்தி இருக்குது மக்கள் மேலே. அதிமுக பாஜக கூட இணையும் போது அந்த அதிருப்தி வந்து அதிமுகவுக்கும் இணையும். இல்லை ஒரு விஷயங்களுங்க, எப்படி அவங்க வெற்றி வாகை சூழல் இதே கேள்வி தான் கேட்குறேன். 27 ஆண்டுகள் கழித்து டெல்லியில் இன்னைக்கு பாஜக ஆட்சி அமைக்குது. இது எப்படி சாத்தியமாகுங்கிறீங்க? காங்கிரஸ் 10 ஆண்டுகளாக ஆட்சி அமைச்சது. ஆம் ஆத்மி 12 வருஷத்துக்கு மேலே அவங்க ஆட்சி அமைச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தேசிய கட்சிகளே அங்கே இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே உருவாக்குனாங்க. கடைசியில் எப்படி மாண்டாங்க? எப்படி தெலுங்கானா அரசு வந்து மதுபான கொள்கையில் எப்படி அந்த கொள்ளையில் நடந்து ஊழல் பண்ணி ஆட்சி இழந்தார்களோ அதே போல் மதுபான விஷயத்தில் தான் டெல்லியில் ஆம் ஆத்மி கவிழ்ந்தது. இப்போ தமிழ்நாட்டு நிலவரத்துக்கு இப்போ இல்லை சொல்கிறேன். அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதுபான விவகாரத்தில் 1000 கோடி ரூபாய் ஈடி ஆயிட்டு சொல்லுகின்றது. பாஜக தலைவர்கள் 40,000 கோடியிலிருந்து 50,000 கோடி இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் அண்ணாமலைன்னு சொல்லுகின்றார். அதே தான் ஹெச் ராஜான்னு சொல்லுகின்றார். இந்த திமுக ஆட்சியில் உள்ள அத்தனை அமைச்சர்களும் சிறை செல்வது உறுதி என்ற எந்த மாற்றம் இல்லைன்னு ஹெச் ராஜா அடிச்சு சொல்லுறாங்க. ஹெச் ராஜா அவர்களோ அண்ணாமலை அவர்களோ அதாவது விஷயம் இல்லாமல் அவர்கள் பேச மாட்டாங்க. நெருப்பு இல்லாமல் புகையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கின்ற போது நிச்சயமாக திமுக எல்லா அமைச்சர்களும் தன்னுடைய துறைகளில் ஊழல் மயமாக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினை வைத்து தான் இதை நாங்கள் மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து நாங்கள் இதை பற்றி, ஏன்னா இன்னைக்கு கரண்டில் இருக்குது திமுக என்ன செய்யுது என்பது முழுக்க உளவுத்துறை எடுத்து கையில் வச்சுருக்கிறாங்க. அந்த உளவுத்துறையுடைய ரிசல்ட்டை வச்சு தான் இன்றைக்கி பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களோ ஹெச்ராஜா மூத்த தலைவர்களோ நாங்கள் இது போன்ற காரணம் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து இதைவிட எல்லாமே லிஸ்ட்டோடு வச்சுருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். ஆகவே 2026 ஆட்சி மாற்றம் வரும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. 2031 நிச்சயமாக பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்பது மாற்றமில்லை. 2027 கூட்டணி ஆட்சி, 2031 ஆமாம் கண்டிப்பாக அதில் மாற்றம் கிடையாது. அதில் என்ன பெர்சன்டேஜ் அவங்க. ஆனால் இப்போ அமித்ஷா சொன்னது என்னன்னா என்டிஏ தலைமையில் தமிழ்நாட்டில் 2026 இல்லை அது வந்து காமன் பிராண்டு. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் தான் இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அஜித் பவாருடைய என்சிபி கட்சி, என்சிபியில் அஜித் பவார் வந்திருக்காரு. சிவசேனையில் அதுக்கு எடப்பாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அது எப்படி சாத்தியமாகும்? அவர் சொல்லிட்டு போறாருங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. இல்லை அதாவது ஒரு விஷயங்களுங்க, அதாவது இன்னைக்கு உள்ள இந்த கருத்துக்கு ஏன் எடப்பாடியை கொஞ்சம் அப்படியே அந்த வாட்டி பிடி கொடுக்காம இருக்க காரணம்னா எல்லாமே அப்போ இப்படி சொன்னோம்னா திமுக வந்து நீங்கள் சாதனை நினைக்காதீங்க. இதில் எங்கேயாவது லைட்டாக ஒரு சின்ன லூப் கேப் கிடைக்குமா, அந்த கேப்பில் வச்சு நம்ம உள்ளே போந்து நம்ம அரசியல் பண்ணலாமான்னு நினைப்பாங்க. அப்படி ஏற்கனவே அந்த மாதிரி தான் அவங்க சிறுபான்மை மக்களே நீங்கள் ஏமாறாதீங்க என்ன சொல்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் வந்து இன்றைக்கி திமுக நம்பி ஓட்ட போடுறாங்க. இதே சிறுபான்மை மக்களுக்கு திமுக என்ன செய்த நன்மை என்ன ஒன்றுமே கிடையாது. வந்து தங்களுடைய குடும்ப நலனுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அதை தான் சீமான் போட்டு உடைச்சார். இவங்க எதாவது பண்ணாங்களா இல்லைன்னு வந்து. ஆகவே அவர்கள் ஒரு விஷயங்களுங்க, சீமான் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறாங்க. சீமானை வந்து எவ்வளோ அட்டாக் பண்ணி எவ்வளோ பிரச்சனை குடைச்சல் கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கருத்தியல் சொன்னாலே திமுகவில் தாங்க முடியாது. தன்னுடைய சொந்த நாடு முறையும் தமிழ்நாடு தனி நாடு போலையும் தான் வச்சு தான் சட்டம் என்ற நிலைப்பாடும் திமுகவினர்
இந்த மனநிலை இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையும் தொடர்ந்து புரியும் தான் அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஓகே சார். இப்போ அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இப்போ வந்து எம்எல்ஏ கூட இல்லை, அவர் முன்னாள் எம்எல்ஏ தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வந்து 25 வருஷமா முடிசூடா மன்னனா நான் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கேன். பாஜக கூட ஆட்சி கூட்டணி வச்சனால தான் 2021 வந்து நான் எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு எனக்கு. இப்போ வச்சீங்கனால திரும்ப போகும், அதிமுக இதாயிரும்னு சொல்றாரு. ஒரு விஷயங்களுங்க, இது தவறான தகவல். அண்ணன் ஜெயக்குமார் விவரமான ஆளு. ஏன் சொல்லுவேன்னா, அங்கே உள்கட்சி பூசல்ல பக்கத்தில் இருக்கிற சரியான தகவல் அவர் தான் சொன்னார். இல்லை அவர் சொல்றாருங்க. பட் அதே நேரத்தில் அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு. அப்படி எங்க கருத்து நானும் சொல்லணும் இல்லையா? அவர் ராயபுரம் தொகுதியில் அவருக்கு எதிராக அவங்க உள்கட்சியில் உள்ள பக்கத்து ஊரில் இருக்கிற ரத்தங்கள் தான் ஆப்போசிட்டாக செயல்பட்டாங்க. சரி, அப்படிக்கின்ற போது நீங்கள் சொல்கிறீங்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே எத்தனையோ தொலைக்காட்சி, எத்தனையோ டிடெக்டிவ் பத்திரிகைலாம் சென்னையில் அதிமுகவுடைய மாவட்டத்திற்கு பல பேர் ஆளுங்கட்சிக்கிட்ட சூரம் போயிட்டாங்க, விலை போயிட்டாங்க, வேலையே செய்யலைன்னு சொன்னாங்களே இல்லையா? சமீபத்தில் அதிமுக நடந்த ஆய்வரங்க கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அண்ணா என்ன சொன்னார்? குளத்தூரில் அதிமுக ஒர்க் பண்ணல, சேப்பாக்கந்தூரில் அதிமுக இல்லையா, இப்படியே மாவட்டத்தில் கொண்டு போனால் கட்சியை எங்கே நான் தேடி தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு பிஜேபியை சொல்லிச்சு, இல்லை பத்திரிகை சொல்லிச்சு. தன்னுடைய கட்சியின் பொதுச் செயலாளர்னா எடப்பாடி தானே இதை மென்ஷன் பண்ணி காட்டுறாருனால் திமுக ஆட்சி ஆளுங்கட்சி இருக்கின்ற இந்த நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த பல முன்னாள் அமைச்சர்களும் பல மாவட்ட செயலரும் அவருடைய வர்த்தக தொடர்பு இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படை அதுக்காக பிஜேபி மேல பாஜக கூட கூட்டணி வச்சா அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து எனக்கு வரல, என்னை பார்த்து சொல்றவங்கள அதான் சொல்றாங்க, அண்ணன் உங்க மேல எந்த கோபம் இல்லைன்னா நீங்க கூட்டணி வச்சீங்க அதனால உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாங்க. இதுதானே எல்லா பக்கம் நடக்கும். கூட்டணி அப்படிலாம் கிடையாதுங்க. அது முழுக்க ஒரு விஷயங்களுங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் எப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியோடு அந்த பெருசாக நடத்தலை. காரணம், தட்டி கேட்க ஆள் கிடையாது. ஆகவே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலைப்பாடு தான் ஒவ்வொரு அமைச்சர்களும் இருந்தாங்க. இந்த லிஸ்ட்டை தான் எடுத்து வச்சுட்டு திமுக பிரச்சாரம் பண்ணிச்சு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, அந்த நிலைமையில் நீங்கள் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சியில் வரும்போது என்ன சொன்னார்? சென்னை மாநகராட்சி கமிஷனர் அந்த கார்த்திகேயனை பற்றி என்ன சொன்னார்? நீங்கள் வேலுமணி உள்ளாட்சி அமைச்சர் கூட சேர்ந்து ஊழல் பண்ணுறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரணை கமிஷன் பண்ணி மக்கள் மன்றத்தில் நிறுத்துவோன்னு சொன்னாங்க. அதே போல் அன்றைக்கி ஹெல்த் செக்ரட்டரி இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? நீங்களும் ஹெல்த் மினிஸ்டரை கூட சேர்ந்து நிறைய நிர்வாகம் ஊழல் பண்ணுறீங்கன்னு சொன்னாரா இல்லையா? அதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சரானவர்னா யாரை ஆகாதவன்னு சொன்னாரோ அதே ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய கைவசம் எடுத்திருக்கீங்க. அதே சென்னை கார்பரேஷன் கமிஷனர் அந்த கார்த்திகேயன் அவர்களை வந்து இன்றைக்கி நகராட்சி நிர்வாகத்துறையுடைய அரசு செயலராக நீங்கள் தான் உங்கள் மடியில் தூக்கி வச்சுருக்கீங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? வந்து அப்போ 2 திராவிட கட்சியுடைய மனநிலை என்னென்னா, மக்கள் மத்தியில் நடிக்கணும், ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும், இடைச்சவரையும் சுருட்டணும், இந்த ஒரு நிலைப்பாடு தான் அவங்க இருக்கிறாங்க. தவிர்த்து மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்கள் வளங்களை பெருக்க வேண்டும், இந்த நாடு நண்டக இருக்க வேண்டிய எண்ணம் 2 கட்சிகளுக்கும் கிடையாது. இது சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் ஜெயக்குமார் அண்ணன் வந்து தவறான ஒரு அவர் இந்த தகவலை சொல்கிறாரு. அப்படி கிடையாது. சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் திமுகவுக்கு தான் என்ற மனநிலை உள்ளார்கள். இதில் ஏடிஎம் கேட்கணும், ஓட்டணும், வரப்போகிறது. நீங்கள் தனியாக அப்படி பார்த்தா நீங்கள் எம்பி எலெக்ஷன் தனியாக தானே இருந்தீங்க, ஏன் நீங்கள் ஒன்று கூட வரல சொல்லுங்கள்? எம்பி எலெக்ஷன் தனியாக சார் ஏடிஎம் இருந்தது, ஏன் வரல நீங்கள்? சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா? ஆகவே வாய்ப்புளித்ததான் மாங்காய் பிடித்தாருன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா அவர் என்ன சொன்னார்? ஜெயக்குமார் அவர்கள் பிஜேபி இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக அண்ணாமலையும் எதிர்த்து கருத்து கொடுத்தாரு. அந்த கருத்து முதல்ல ஈகோ பார்க்கின்றார் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தவிர்த்து மற்றபடி உள்ளுக்குள்ளெல்லாம் அவங்களுக்கு வந்து கூட்டணி அமைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு திமுக மனநிலை வர திமுக இந்த விஷயத்தில் வச்சு தான் அவங்க ஓட்டு கட்டு ஆட்சியில் வந்தாங்க. ஆனால் இதே தேர்தல் இப்போ வச்சாங்கன்னா மக்கள் மனநிலை டோட்டலாக மாறி இருக்குது. காரணம், அன்றைக்கி விற்கிற விலைவாசியோடு இன்றைக்கி எல்லாமே 10 மடங்கு 20 மடங்கு ரேட் ஏற்றியாச்சு. அன்றைக்கி விலை ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க, மக்கள் மனதில் நன்கு அறிஞ்சோன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்கள் துறையில் உள்ள மந்திரிகளே நீங்கள் கவனிக்கிறதில்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது மக்கள் இப்போது டோட்டலாகவே வெறுப்பான ஒரு மனநிலையில் உள்ளார்கள் என்பது நிலைப்பாடு. ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பும் இல்லை, திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கான சூழல் எப்படி இருக்கப்போ? திரும்ப மீண்டும் பாஜக தலைவராக வரப்போறாரா, இல்லை இந்த இதை மாற்றிட்டு எடப்பாடி அவர்களுடைய தலைமை? ஒரு விஷயங்களுங்க, தமிழ்நாட்டில் பாஜக என்பது தமிழிசை அவர்களுடைய வருகை பிறகு தான் கட்சிக்கு ஒரு எழுச்சி வந்தது. அதன் பிறகு அண்ணாமலை வருகைக்கு பிறகு தான் திமுகவுடைய ஊழலை மேட்டெடுத்து ஃபைல் 1 ஃபைல் 2 எடுத்து கொடுத்த பிறகு தான் இளம் தலைமுறை மத்தியில் ஒரு எழுச்சி வந்தது. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு திரைப்படம் நல்லா ஓடிச்சுன்னா அந்த நடிகருக்கு துறை சார்ந்தவர்கள் கட் அவுட்டுக்கு பேனரு, பாலாபிஷேகம், நெய்யபிஷெல்லாம் பண்ணுறது இயல்பான நிலைப்பாடு. இந்த திரைப்படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் ரத்த கண்ணீர் படத்தில் எம்.ஆர். ராதாவே சொல்லுவார், நல்லா இருந்தால் ஒரு நடிகனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கெட்டு போனால் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க என்பது. அதே போல் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய இளம் தலைமுறைக்கு பொது ரத்தத்தை பாய்ச்சினார்.
திமுகவுடைய ஊழல்களை வெளிச்சம்படி யாருக்கு இதுவரைக்கும் யாருமே திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியாதுங்க. திமுக ஆளுங்கட்சியை வந்தால் எந்த நிலைமைக்கும் அவங்க போவாங்க, அதிகாரத்தை வச்சு என்ன பயனாலும் பயன்படுத்துவாங்க. அதனால தான் அண்ணாமலை பலமுறை சொல்றாரு, நான் சொல்லுவேன் நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் பண்றீங்க. சீமான் 15 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு, ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. அதிமுக இருக்கும்போது பேசினா திமுகவும் பேசிட்டு தான் இருக்காரு. அண்ணாமலை வந்து இல்ல சீமான் ஒரு விஷயங்களுங்க, பாஜக யாருமே எதிர்த்து பேச முடியாது அப்படிங்கிறது கிடையாதுல்ல. இல்ல ஒரு விஷயங்களுங்க, பாஜக வந்து 2014 தொடர்ந்து கண்டிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்குது. இங்கே ஆட்சி பயணத்தில் இருக்கிறதால தமிழ்நாட்டுடைய அசைவுகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அண்ணாமலை வந்து ஏற்கனவே காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ அதை வந்து போல்டாக சொல்கிறாரு. இப்போ அண்ணாமலையை சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள், அண்ணாமலை துறை ரீதியாக அமைச்சர்கள் புள்ளிவரங்கள், எங்கெங்கே சொத்து வாங்கியிருக்காங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, அறநிலைத்துறைனா என்ன, உள்ளாட்சித்துறைனா என்ன, பிற்படுத்தத்துறை என்ன, சமூகநலத்துறைனா என்ன, எல்லாமே சொல்ல. காந்தி கதர்துறை மந்திரி காந்தியினுடைய ஊழல் வழக்கு கூட எடுத்து வெளியே வர்றாரா இல்லையா? பொங்கல் இலவச வேட்டி செல்ல எவ்வளோ ஊழல் பண்ணார், எவ்வளோ ஏமாத்தினார்னு எவ்வளோ புள்ளிவரம் சீமன் அண்ணன் சொல்கிறாரா? இல்லை. ஆனால் அந்த புள்ளிவரத்தை எடுத்து அதை நோட் போட்டு அதை ஒரு புக்லெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை பத்திரிகைகளை சந்திப்பில் சொல்லும்போது அந்த தைரியமும் அந்த விஷயமும் அறிக்கை வரக்கு முன்னாடி 1000 கோடின்னு கரெக்டாக சொல்லிட்டாரு சார். இல்லை ஒரு விஷயம் சார், இப்போ தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் இருக்கிறாங்க. உங்களை போன்ற தொலைக்காட்சியில் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு சோர்ஸ் தான். டெல்லியில் வந்து எடப்பாடி சந்திக்கிற அமித்ஷா அண்ணன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான அரசியல் விமர்சகர்களையும் பத்திரிகைகளையும் அழைத்து தானே கேட்குறீங்க நீங்கள், என்ன சார் இந்த மாதிரி சந்திப்பு என்ன? அப்போ அந்த சந்திப்பு என்பது அவங்க ஒரு சோர்ஸில் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்குது. அதில் 10 பேர் சொல்லும்போது 2 பேரும் சொல்லுவது உண்மையாக இருக்கும். அந்த நிலைப்பாடு தான். அதனால் அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து அவர் வந்து என்ன ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அவர் காவல்துறையில் இருந்தாலும் இன்டெலிஜென்ஸ் விங் அவர்கிட்ட கையில் எல்லாம் பழக்கம் இருக்கிறனால அவங்க கூட தகவலாச்சும் சொல்கிறாங்க. அதில் என்ன தப்பு இல்லையா? வந்து உங்களுக்கு வந்து சாராயம், அதாவது ஒரு வருஷங்கள மது கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் நடந்ததெல்லாம் உண்மை தான். அந்த அதிகாரி என்ன விசாரிச்சிங்களா? செந்தில் பாலாஜி எப்படி வாயை திறக்காமல் இருக்கிறாரோ அதே போல் டாஸ்மார்க் எம்டி விசாகனும் வாயை திறக்காமல் தான் இருக்கிறாரு. ஆகவே இவர்களுக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலை என்னென்னா, பிஜேபி எதிர்த்தாலும் அரசியல் பண்ண முடியும், வேறு எந்த இதுவும் அங்கே அதிமுக எதிர்த்து புண்ணியம் கிடையாது. ஆகவே பிஜேபி எப்படி பேசணும், அப்போ பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டுகள் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி திமுக பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அல்லது சேகர்பாபு போன்ற சில அமைச்சர்கள் 1-2 விரல் விட்டுக்கூடிய அமைச்சர்கள் தான், சகுபதி பண்ண ஒரு 4-5 அமைச்சர் தான் பிஜேபி எதிர்ப்பு அறிக்கை கொடுக்குறாங்க. அதே கலைஞர் பேச்சில் உள்ள யாராவது அறிக்கை கொடுக்குறாங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன் உயரம், தான் எப்படி போவோம், எப்படி பயணிப்போம், நாம் எவ்வளோ சாப்பிட்ருக்கோம், இந்த சாப்பிட்ட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்தவங்க ஆயிடக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கி பேசக்கூடிய அமைச்சர்கள் தான் சார்ந்த துறைக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், தான் சார்ந்த தலைமைக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், அதற்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்று பேசுகின்றார்கள். ஆனால் எல்லாத்திற்கும் ஒரு கூட்டல் கழித்தல் பெருக்கல் உண்டது போது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு விஷயம் கேளுங்க, எப்பொழுதுமே கிராமத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க, இல்லை நான் ஒரு தவறு செய்கிறேன், நாம் செய்கிற தவறு யாருக்கும் தெரியாது நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து செயின் ஸ்நாச்சிங் 2 நாளாக பரபரப்பாக விட்டுவாச்சு. அது வந்து 1 மணி நேரத்தில் 7 இடத்துல அடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய போக்குவரத்து எவ்வளோ சிசிடிவி கேமரா வச்சு டக்குன்னு தூக்குறாங்களே இல்லையா? ஸ்காட்லாந்து நிகரான ஒரு காவல்துறை எங்கே அடித்தா எங்கே வரணும். அப்போ அந்த துறையில் வந்து கரெக்டாக மைனூட்டாக எப்படி அந்த சிசிடிவி கேமரா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து. அதுபோல் அந்த என்கவுண்டர் விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல அக்யூஸ்டுகள் பார்த்திங்கன்னா ஜெயிலேருந்து ரிமோட் பண்ணுறாங்க. சில அக்யூஸ்டுகள் வெளியே வந்து அரசியல் பின்புலத்தில் இருக்கிறாங்க. சில வந்து அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இருக்குது. ஆனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் தாண்டி ஆட்சின்னு வரும்போது அந்த ஆட்சிக்குள்ளே வந்து அந்த துறை மந்திரியான உடனே அந்த துறையுடைய லாகா வச்சு அதிகார துஷ்பிரகர்களா அதுவும் ரவுடிசம் தான். அந்த மாதிரி மிரட்டி ரவுடிசம் பண்ணுறது தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் பெரும்பாலும் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? குறிப்பிட்டு யார் சொல்ல வரீங்க? ரைட். இப்போ கேட்டால் தான் நாங்கள் சொல்ல முடியும், நீங்கள் கேட்காம நான் சொல்ல முடியாதுங்க. உதாரணத்துக்கு இப்போ சென்னை மாநகராட்சி எடுத்துடுங்க. இந்த முறை தான் உள்ளாட்சித்துறையை 2ஆக பிரித்தாங்க. ஊராட்சி மன்றங்களை ஃபுல்லாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும், பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டு, தோட்போடு, தமிழ்நாடு குடிநீர் வடிகால், இது வந்து நகர்ப்புற அமைச்சர்னு பிரித்தாங்க. ஒரு அமைச்சருக்கு 3 PA தான் பப்ளிக் செக்ரட்டரி ரெகனைசன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க நகர்ப்புற அமைச்சருக்கு குறைஞ்சபட்சம் 50 PAக்கள் இருக்கிறாங்க. இதே போல் தான் தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சர்களும் இப்படி இருக்கிறாங்க. இது முதலமைச்சருக்கு தெரியாத ரகசியத்தை சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் தாங்கள் சார்ந்த லாகாக்களில் எப்படி சுரண்டி எப்படி நம்ம சேஃப்டி ஆக்குறது, அந்த துறையை பற்றியோ
அந்த துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை பற்றியோ அது துறை சார்ந்த பெனிஃபிட் அடையக்கூடிய மக்களை பற்றியோ ஜல்லி பைசாவோட கவலைப்படுறது கிடையாது. இதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய வீக்கும் பெரிய மரணாடியும் காரணம். என்ன, அமைச்சர்கள் தங்களுடைய வேலைகளை செய்யாமல் மக்களை மறந்து விட்டார்கள், தங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக பார்க்கின்றார்கள். சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அமைச்சருடைய உறவினர் நடத்தக்கூடிய நிறுவனத்திலிருந்து வேலை செய்ய ஆட்கள் தான் அங்கே பிஏவாக வேலை செய்கிறாங்க. இது என்ன அர்த்தம் வந்து, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க, கம்பெனியில் மேனேஜரும் சூப்பரண்ட்லாம் போடுறீங்க, சம்மந்தமே இல்லை ஒரு ஆள் வந்து உள்ள நிர்வாகத்தை பண்ணால் என்ன அர்த்தமாக வந்து சொல்லுங்கள் வந்து. அதே போல் நீங்கள் திடீர்னு ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நேற்றுக்கு ரெண்டு நாள் முன்னாடி சட்டமன்றத்தில் உள்ளாட்சி துறையுடைய பட்ஜெட் போட்டாங்க பாருங்கள். அதில் ராமேஸ்வரம் என்ற நகராட்சி, பெரம்பலூர் நகராட்சி, 2 நகராட்சியும் மாநகராட்சியாக இருக்கிறேன்னு சொன்னீங்க. ஐயா, ராமேஸ்வரம் வந்து டூரிஸ்ட் பிளேஸு, சர்வதேசாளர் மக்கள் வருவாங்க, அது ஒரு ஓகே, ஒரு சின்ன தீவு தான் அது வந்து. பெரம்பலூர் நகராட்சி அது பார்த்திங்கன்னா, அந்த பெரம்பலூர் நகராட்சி பற்றி சொல்லணும்னா அது செலெக்ஷன் கிரேடு முனிசிபாலிட்டி. செலெக்ஷன் கிரேடு முனிசிபாலிட்டி, சம்பளம் கொடுக்க கூட அங்கே பணம் கிடையாது. மாதத்துக்கு 3 வாட்டி வந்து தண்ணியே கொடுக்குறாங்க ஜனங்களுக்கு. அந்த பெரம்பலூர் முனிசிபாலிட்டியில் உங்களுக்கு என்ன தாயில் இருக்குது? இதுக்கு அந்த அப்படி நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க அந்த அப்படின்னா செலெக்ஷன் கிரேடு முனிசிபாலிட்டியை ஸ்பெஷல் கிரேட் ஆக்கி தான் நீங்கள் கார்பரேஷன் அறிவிக்கணும். ஆனால் இன்றைக்கி அதை கண்டிஷன் வெறும் 90,000 மக்கள் இருக்கிறாங்க, 46,000 வாக்காளர்களை கொண்டது. அதை வந்து நீங்கள் ஒரு மாநகராட்சி அறிவிச்சிருக்கீங்க. இதில் என்ன உள்குத்து தெரியுமா? இது முதலமைச்சருக்கு தெரியாது. ஏன் அறிவிச்சாங்க தெரியுமா? நேரு அவருடைய மகன் அருண் அங்கே எம்பி. இன் ஃபியூச்சரில் பக்கத்தில் இருக்க ஒரு 30-40 ஊராட்சி மன்றம் சேர்த்து ஒரு மாநகராட்சி அறிவிச்சிட்டோம்னா எதிர்காலத்தில் சின்ன உதாரணம், அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைலாம் வந்தாச்சு. எப்படி கேட்டிங்கன்னா ஆற்காடு வீராசாமிக்கு அவருடைய மகன் எம்பி, துரைமுருகன் அவருடைய வாரிசும் வந்தாச்சு, பொன்முடி அவருடைய வாரிசும் வந்தாச்சு. ஏவாவேலு அவருடைய மகனுக்காக திருவண்ணாமலை நகராட்சியாக மாநகராட்சியாக உருவாக்கி அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் வந்து கலைஞருக்கு அடுத்தபடி முக ஸ்டாலின் எப்படியோ, முக ஸ்டாலின் அடுத்தபடி உதயநிதி எப்படியோ, உதயநிதி அடுத்தபடி இன்பநிதி எப்படியோ, அதே போல் அமைச்சர்களிலும் எல்லா அமைச்சர்களும் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை உருவாக்கிட்டாங்க. அப்போ இந்த கட்சிக்காக உழைச்சோனுக்கு மனநிலை என்ன ஆகுன்னு சொல்லுங்கள். இது சமூக நீதியா? சமூக நீதி நீங்கள் தான் சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் சொல்லும்போது மக்களை நீங்கள் ஏமாற்றலாம். இப்போ உங்கள் கட்சிக்கு பயணித்த கட்சியுடைய நிர்வாகிகளை நீங்கள் ஏமாத்துறீங்கள. இப்போ அதுக்காக சொல்ல, இந்த பெரம்பலூருடைய மாநகராட்சி அதை செலெக்ஷன் கிரேடு நகராட்சியை ஏன் மாநகராட்சி ஆக்கிற ஒரே காரணம் என்னவென்றால், தனது மகன் அங்கு எம்பி, பெரம்பலூர் தொகுதி எம்பி. அந்த எம்பிக்கு எதிர்காலத்தில் ஒரு குட்டி சமஸ்தானம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒன்று ஆளே இல்லாத ஊரில் டீ ஆத்துற கதை தான் இந்த கதை. ஏன்னா மாநகராட்சி ஆக்கிட்டோம்னா உலக வங்கியிலேருந்து 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி 5000 கோடி வரைக்கும் கடனை வாங்கி நீ பாதி நான் பாதி கண்ணு இதுக்குள்ளே அப்போனா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே போல் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சர் தெரியாத ரகசியம் சொல்கிறேன். அதாவது மெட்ரோ வாட்டர் இருக்குல்ல, இந்த மெட்ரோ வாட்டரில் சீஃப் இன்ஜினியர் இருந்தவர் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலவாணன், ராமசாமி இருந்தாங்க. இந்த 2 பேர் ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. அவங்கள கொண்டு பிஏன்னு போட்டுக்கிங்க, ப்ளஸ் கன்சல்டேஷன் யாரை போகணும் தெரியுமா? மருத்துவத்துறை, வழக்கறிஞர் துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடியிலேருந்து பிஹெச்டி பட்டம் வாங்குவாங்க பார்த்தீங்களா? ஐஐடி மூலமாக பிஹெச்டி பட்டம் வாங்கி அவர்கள் தங்களுடைய துறைக்கு ஏதாவது சாதனைகளை படைத்தால் அதுக்கு தான் பிஹெச்டி பட்டம் கொடுக்குறது. சம்மந்தமே இல்லாமல் ஆட்களை கன்சல்டேஷன் நீங்கள் பாருங்கள். பேரூராட்சியுடைய பேரூராட்சி துறையில் கூடுதல் இயக்குநராக இருந்தால் மலையம்மானை கன்சல்டேஷன் ஆஃபீஸ்னு போட்டிருக்கேன். புதுசாக உங்கள் உள்ளாட்சி துறை நடக்கிற கூத்த சொல்கிறேன். அதே போல் ராமசாமி, இந்த பொன்னம்பலம் 2 பேரும் மெட்ரோ வாட்டரில் போட்டுக்கிங்க. டோட் போர்டில் இன்ஜினியர் இருந்த ஒருத்தர் தங்கவில் ஒருத்தரை நீங்கள் வந்து கன்சல்டேஷனாக போட்டுங்க. இது எதுக்கு போட்டுக்காங்க தெரியுமா? இவர்கள் தான் அந்த பணத்தை மக்களுக்கான திட்டப்பணிகளை ஒதுக்கின்ற போது அந்த பணத்தை சுருட்டி அடித்து தனியாக பிரித்து கொடுப்பவர்களுடைய வேலை தான் இந்த வேலை. இது முதலமைச்சருக்கு தெரியாதுக்காக சொல்கிறேன். அப்போ அவருக்கு தெரியாமல் ஊழல் நடக்குது. ஆமாம், முதலமைச்சருக்கே தெரியாதனால இந்த கதையை சொல்கிறேன். இதெல்லாம் முதலமைச்சர் தெரியாது. சென்னை ஒன்றும் இல்லை, நான் ஒரே ஒரு சவாலை விடுறேன். சென்னை மாநகராட்சியில் பிஏக்கள் யார்? நகர்ப்புற அமைச்சருக்கு பிஏவாக இருக்கிறவர் யார்? சென்னை மாநகராட்சியில் சொல்ல முடியுமா? நகர்ப்புற அமைச்சருடைய சொந்த தம்பி நடத்தக்கூடிய நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் நான் இப்போ இந்த மெட்ரோ வாட்டர் டோட் போடுற ஆட்களை சொன்னேன். அப்போ இந்த ஆட்சி யாருக்காக நடக்குது? இது மக்களுக்காக நினைக்க முடியுமா? நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் 50 தலைமுறைக்கு வாழணும், நீங்கள் உள்ளூர்ந்து உலக நாடு சொத்து வாங்கி சேர்க்கணும், மக்களை பிடிச்சி கொள்ளணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஆட்டோ ரிக்ஷா டிரைவரோ அல்லது கார் டிரைவரோ இன்னும் தேனாரிலையும் பாலாரிலையும் மிதக்கிறாங்களா? சொல்லுங்கள். எப்படி இருமொழி கொள்கையை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க பிள்ளைங்க படிக்கணுமோ, உங்கள் பேரம் பேத்திக்கெல்லாம் 5 மொழி படிக்கலாம், நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலலாம் 5 மொழி படிக்கலாம், மும்மொழி தேவை. ஆனால் அரசாங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இருமொழி கொள்கைனா இது ஓட்டு பேங்கு, உங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? முழுக்க
திமுக வந்து ஒரு பிராண்டடு ஒரு ஆலிபாபா கம்பெனி என்ற நிலைப்பாடு தான் அன்றைக்கி இருக்குது. அதை தான் பிஜேபி எல்லாம் கருத்து வச்சுருக்காங்க. சும்மா ஒன்று நீங்கள் நினைக்காதீங்க. கவர்னருக்கும் தெரியும் இந்த கதை, அண்ணாமலைக்கும் தெரியும், ஹெச்ராஜ் அண்ணனுக்கும் தெரியும், ராம சீனிவாஸ் அவர்களுக்கும் தெரியும், தலைவர் டெல்லியில் இருக்கிற அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும். ஆகவே இந்த 2026 தேர்தல் திமுக என்ற ஊழல் ஆட்சியை துடைத்தெறியப்படும். அந்த துடைத்தெறியப்படுவதால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து விரிவலை மறந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இலையும் மலரும் ஒருங்கிணைந்து சூரியனை மறையச் செய்யும் என்பது காலத்தின் கட்டாயம். ஓகே சார், தொடர்ந்து பேசும் மிக்க நன்றி. வணக்கம்.